இந்திய தொலைக்காட்சிகளில் ஃபர்ஸ்ட் டைம் அவள் வந்து டிவியில் பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கா. ஜெயகாந்தன் சார் என்ன சொன்னார், நோ, இது வந்து இந்த திருவிளையாடல் வர மாதிரி மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்து இவன் இங்கே வந்து அதை சொல்கிறான். ஸோ கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்து அவளுக்கு ஒன்றும் பிடிபடவே இல்லை. என்ன ஹஸ்பண்டை காணவே வீட்டில் குறைவிலே குருடா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. அவன் வந்து குறைவிலே பெறடா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து லாஸ் ஆஃப் பே வர ஆரம்பிச்சது. ஒரு ஸ்டேஜில் நான் பேங்க்குக்கு காசு கொடுக்க வேண்டிய லெவல் வந்து. Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் பிரசன்ட்ஸ் கல்யாண மாலை பியாண்ட் வெட்டிங் சீரீஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. சென்ற பகுதி டாக்டர் வெங்கடேஷ் அவர்களினுடைய பகுதி மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதே வகையில் இன்னைக்கு நாம் சந்திக்க போகிற கப்பல் கூட சமூகத்தோடு மிகப்பெரிய தொடர்பில் இருப்பவர்கள். சமூகத்தோட தொடர்பில் இருக்கணும்னா அவங்க மருத்துவராக இருக்கணும், இல்லைன்னா அரசியலில் இருக்கணும், மக்களுக்கு சேவை செய்ய, இல்லை வேறு ஏதாவது துறையில் இருந்து தான் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தங்களுடைய வார்த்தைகளால், தங்களுடைய வாழ்க்கையால், தங்களுடைய நகைச்சுவையால் தினந்தோறும் மக்களை சந்தித்து கொண்டிருக்கும் திரு மாது பாலாஜி அவர்களையும் அவருடைய துணைவியார் திருமதி மீரா பாலாஜி அவர்களையும் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. நாங்கள் எல்லாரும் வந்து பல்லாண்டு காலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஐயா கிரேசி மோகனுக்கோ உங்களுக்கோ மிகப்பெரிய ஃபேன்ஸு. உங்களை இங்கே கல்யாண மாலை ஆஃபீஸில் பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக எனக்கும் உங்கள் நட்ராஜன், அவங்க பிரதர்ஸ் எல்லாரோடையும் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம் உண்டு. சொல்லுங்கம்மா, உங்கள் வாழ்க்கை எங்கே தொடங்கிது? நீங்கள் அவரை சந்தித்த பொழுது அவர் மாது பாலாஜியா இல்லை வெறும் பாலாஜியா? ஆக்சுவலி 82ல் ஜாதகம் வந்தது. சரி. அப்போவே ஹி வாஸ் ஆக்டிங், ஆனால் வெல் நோன் ஆக்டர், அப்போவே பாப்புலர். அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் சரியாகி நான் ரெகுலராகவே வந்து நான் ட்ராமாலாம் பார்க்குறவ தான் நான். ஓகே. ஸ்டேஜ் பிளேஸ் எல்லாருக்குமே நாங்கள் பார்ப்போம். நான் மெம்பராக இருந்தோம் சபாவில். ஸோ வி யூஸ் டு சி ஆல் ட்ராமாஸ். அப்போ வந்து இவரோட ஜாதகம் வந்தது. அண்ட் ஃபேமிலி ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஃபேமிலி. ஸோ அதில் வந்து யாருக்கும் ஆக்டருங்கிறதுனால ஒரு ஹெசிடேஷன் எதுவும் இருக்கலை. சரி. எங்கள் அப்பாவும் அவள் அப்பாவும் they were very close, ஒரே கிளாஸ்மேட்ஸ் இன் பிஎஸ் ஹை ஸ்கூல். ஓகே. ரெண்டு பேரும். ஸோ எல்லாம் ஹார்ட் கோர் மயிலாப்பூரியன் நீங்கள்? மயிலாப்பூரியன். ஓகே. உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் நீங்கள்? எனக்கு ஒரு அண்ணா, ஒரு தம்பி. நீங்கள் 3 பேர். நீங்கள் எங்கே படிச்சீங்க? பிறந்து வளர்ந்தது எல்லாமே மயிலாப்பூர் தான். செயின்ட் அப்பாஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் படித்தேன். ஓகே. குயின் மேரிஸ் QMCல. ஸோ உங்களுடைய கல்யாணம் நடந்த வருஷம் 83ல் கல்யாணம். 83ல் கல்யாணம் ஆச்சு. சொல்லுங்கள் சார், உங்கள் குடும்பம் வந்து இந்த கலை குடும்பமாக உருமாறினது இது பரம்பரையாக வந்ததா இல்லைன்னா திடீர்னு அது நடந்ததா உங்களுக்கு? எங்கள் தாத்தாவுக்கு வந்து அந்த காலத்தில் கும்பகோணத்தில் வாணிவிலாஸ் சபான் இருந்தது. சரி. அதில் எங்கள் தாத்தா வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இந்த பானாசுரன், ராவணேஸ்வரன், அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. சரி. ஸோ அவருக்கு நாடகத்தில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களாம் 1942-44 வரைக்கும் they were doing business there. அந்த லாரி சர்வீஸ்லாம் வச்சுருந்தாங்க, பஸ் சர்வீஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கும்பகோணத்துலையா? கும்பகோணத்தில். சரி. எங்கள் தாத்தாவோட அப்பா வச்சுருந்தார், என்னோட கொள்ளு தாத்தா. அதுக்கப்புறம் அதில் ஏதோ சம் லாஸ் வந்து தே சோல்ட் இட் டு SRVS அண்ட் தே கேம் டு சென்னை. அதுக்கப்புறம் தான் எங்கள் தாத்தாலாம் வேலைக்கே போக ஆரம்பிச்சார். தாத்தாவா பிரதர்ஸ் எல்லாரும். எங்கள் ஃபாதர் பெரியப்பா எல்லாரும் பிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணாங்க. எங்கள் பெரியப்பா வந்து கிருபா அமெச்சூர்ஸ் அந்த காலத்தில் டாக்டர் ராமூர்த்தின்னு ஒருத்தர் ட்ரூப் வச்சிருந்தார். அதில் எங்கள் பெரியப்பா இருந்தார். ஸோ பிளட்ல இருந்திருக்கு. மை ஃபாதர் இஸ் a very humorous man. நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவர். தோ அவர் ஆஃபீஸில் சீரியஸ் வேலை செஞ்சிருந்தாலும் பர்சனலாக நீங்கள் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது நல்ல ஹியூமரஸாக பேசுவார். அதுதான் மோகனுக்கு இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக என்னோட ஸ்கூல் காலேஜ் டேஸுக்கு மோகன் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சாரு. அது மூலியமா தான் மோகன் ஸ்டார்டட் ரைட்டிங் தி ஸ்கிரிப்ட். ஸோ உங்களுக்கு வந்து நடிக்கிறாரோ முதலேருந்தே இருந்தது? அப்போ மோகன் 8 வயசு 9 வயசுலேருந்து என்னோட எண்ணம் என்னன்னா மேடை நாடக நடிகனாக ஆகணும், அவ்வளோதான். வேற எதுவும் சினிமாவுக்கு போனோம் அந்த மாதிரி எந்த விதமான எண்ணமும் கிடையாது. ஸோ அதனால சமூகம் அது ஏன் இப்படி வந்ததுன்னு தெரியாது. இந்த கிளாப்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு அரிப்புன்னு உண்டு. ஒருத்தரை பார்க்கும்போது, ஒரு மேடையில் பேசும்போதோ, இல்லை ஒரு பாட்டு பாடும்போதோ, இல்லை ஒரு நடிக்கும் போதோ அவங்க கிளாப்ஸ் வாங்குறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாங்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் 8-9 வயசுலேருந்து உண்டு. ஏன்னா சினிமானா கிளாப் பண்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால மேடை நாடகமா நடிகனா வரணும் அப்படின்னா அந்த காலத்தில் நடிச்ச மௌலி, பிசு, மகேந்திரா, YGP ட்ரூப் அவங்கெல்லாம் பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஷோ அவங்களெல்லாம் பார்த்து காத்தாடி ராமமூர்த்தி ஏன் நம்ம இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு
அதுதான் ஒரு 15-16 வயசுல நாங்கள் ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று வச்சுருந்தோம் மந்தவெளியில். ஒரு 15-20 பேர் இருந்தோம். நாங்கள் கிரிக்கெட் டீம் மொத்தமாக எல்லாரும் ட்ராமா ஆரம்பிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி, மோகன் பை த டைம் ஒரு 2-3 ட்ரூப்புக்கு எழுதி பாப்புலர் ஆயிட்டாரு. கிரேசி மோகன்ற அடைமொழி வந்துருத்து. ஸோ அந்த பாப்புலர் எப்படி வந்தது அந்த கிரேசி மோகன்கிற வார்த்தை? ஆக்சுவலாக கிரேசி தீவ்ஸ் இன் பாலபாக்கம் ஃபர்ஸ்ட் ஹி ரோட் அ பிளே ஃபார் எஸ் வி சேகர். அதுலேருந்து அந்த பேர் வந்தது. அதுக்கப்புறம் ஹனிமூன் கப்பல்னு ஒன்று நான் காத்தாடி ராமூர்த்திக்கு, தென் ஐயா அம்மா அம்மான்னு அதுவும் காத்தாடி ராமூர்த்தி. அதெல்லாம் ரேடியோல வரும்பொழுது அப்படி கேட்போம் நாங்க. ரொம்ப இட் வாஸ் வெரி பாப்புலர். அதாவது அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக கொண்டு வந்துருப்போம். மாமியார் மருமக பிரச்சனை அதெல்லாம் எவ்ரி ஃபேமிலியில் நடக்கிற சமாச்சாரங்கள். ஸோ அதில் ஹி பிகேம் வெரி ஃபேமஸ். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஏன் மோகனோட பாப்புலாரிட்டி வச்சு ஒய் நாட் வி ஸ்டார்ட் அ ட்ரூப் அப்படின்னு சொல்லிட்டு 79 வெறும் நண்பர்களுக்காக ஆரம்பிச்ச ஒரு குழு தான் இந்த கிரேசி கிரியேஷன். ஆச்சு 47 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுது. கிட்டத்தட்ட 6500 ஷோ போட்டிருக்கோம் வேர்ல்டு ஃபுல்லா. வெரி நைஸ். பெரிய சாதனை இல்லையா? அது ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது. அதை வச்சுன்னு நாங்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி வந்தோம். ஸோ உங்களுடைய லைஃப் வந்து பள்ளி பருவத்திலே தொடங்கியாச்சு. காலேஜ் நாடகங்களில் நீங்கள் நல்ல பேர் பாப்புலாரிட்டியோடு இருந்தீங்க, நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக எனக்கு சின்ன ஸ்கிட்ஸ்லாம் நிறைய தேவைப்பட்டது. நான் விவேகானந்தா காலேஜில் பியூசி, அதுக்கப்புறம் பிகாம் 3 வருஷம் 4 வருஷம். இந்த 4 வருஷத்தில் தான் என்னோட ட்ராமா நான் நாடக நடிகலாம் ஆனோங்கிறது அந்த 4 வருஷத்தில் தான் தீர்மானிச்சது. ஸோ மோகன் ஸ்டார்டட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார் மீ. சின்ன ஸ்கிரிப்ட் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படின்னு, எமனே நீ வாழ்க, ஸ்மைல் ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு எழுதி கொடுத்தாரு. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் வந்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் போட்டு நான் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் வாங்கினேன். இன்ஃபேக்ட் ஒரு முறை என்னாச்சு, லயலா காலேஜில் பெட்ரம் ஹாலில் காம்படிஷன், கிட்டத்தட்ட ஒரு 25-30 காலேஜ் வந்திருக்காங்க. அப்போது ஜெயகாந்தன் சார், ரைட்டர் நாப்பார் சாதி, குறிஞ்சி மலர், ஆமாம், அதுக்கப்புறம் பா நீலகண்டன் டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து சுப்பு ஆறுமுகன் இந்த வில்லுப்பாட்டு கலைஞர் அவர். ஸோ அவங்க 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷன் ஆரம்பிச்சாச்சு. நாடகம் நடந்திருக்கு. 25 காலேஜ் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் ராதா ரவியும் அதில் ஒரு காலேஜுக்காக வந்திருக்காரு. கடைசியில் அந்த அவார்டு கொடுக்கும்போது என்னாச்சு, ஜட்ஜஸ் யூஸ்வலாக தனியாக போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் வந்து மேடையில் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட் யார் எழுதினதுன்னு நான் அனௌன்ஸ் பண்ணாமல் விவேகானந்தா காலேஜ் பிரசன்ஸ் எமனே நீ வாழ்க அப்படின்னு நாடகம் டைட்டில் சொல்லிட்டு நாங்கள் ட்ராமா ஆரம்பிச்சிட்டோம். அவங்க உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்ட் யார் எழுதினாங்கன்னு கேட்டுவாங்க அப்படின்னா அவங்க என்ன வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை காலேஜில் யாரோ ஒரு பையன் எழுதினது அப்படின்னு. அவங்க நம்பலை. ஜெயகாந்தன் சார் என்ன சொன்னார், நோ, இது வந்து இந்த இதில் திருவிளையாடல் வர மாதிரி மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்து இவன் இங்கே வந்து அதை சொல்கிறான், இது டெஃபினட்டாக வந்து இவங்க எழுதினது கிடையாது, ப்ரொஃபவுண்டாக இருக்குது இந்த ரைட்டிங். ஸோ இது யாருன்னு சொல்லி இல்லைன்னா அந்த பையனுக்கு கொடுக்க முடியாது அவார்ட் அப்படின்ட்டு பெரிய கமோஷன் ஆகிடுச்சு. அப்போது சுப்பு ஆறுமுகன் தான் சப்போர்ட் பண்ணார். சுப்பு ஆறுமுகன் ஃபாட் வித் ஜெயகாந்தன், நோ, இந்த பையனுக்கு தான் கொடுக்கணும் இந்த அவார்டை, அவ்வளோ சச் அ ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அவன் பண்ணிருக்கான். கண்டிப்பாக இன்னொரு 25 வருஷம் 30 வருஷத்தில் அவன் ட்ராமா ஃபீல்ட்லையோ இல்லை சினிமாலேயோ பெரிய ஆளாக வரப்போகிறான். ஸோ இவனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஃபைட் பண்ணி. இன்ஃபேக்ட் நேத்திக்கு நான் சுப்புஆறுமுகன் டாக்டரை பார்த்தேன் ஒரு நிகழ்ச்சியில், பாரதி, அவங்கள்ட்ட அதை நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு தெரியணும், உங்கள் அப்பா தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணார் 18 வயசில் என்ன. அன்றைக்கி மேடையில் பேசும்போது ஜெயகாந்தன் சார் வந்து சொன்னார், டெஃபினட்டாக இன்னும் கொஞ்ச நாளில் கலைத்துறையில் இவருக்கும் சரி இவருக்கு எழுதி கொடுத்தவருக்கும் சரி ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படின்னு. அந்த வாரத்துக்கு கடைசியில் குமுதத்தில் எஸ்ஐபி அண்ணாமலை இருந்தார் இல்லையா, அவர் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு என் ஃபோட்டோவை மோகன் ஃபோட்டோவை குமுதத்தில் போட்டு வருங்கால நடிகர் வருங்கால ரைட்டர் அப்படின்னு போட்டார். எவ்வளோ பெரிய ஜாம்பவான். நான் சொல்லுவேன் 1974 இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய ஆட்கள், ஜெயகாந்தன், நான் பார்த்த சாரதி, சுப்பு ஆறுமுகன், எல்லோருமே, பானிலகண்டன் எல்லாருமே இருந்தது. விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற அந்த கான்செப்ட் தான். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எவ்வளோ குழந்தைகள், என்ன பண்ணுறாங்க? பையன் தான். சரி, நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல இருக்காரு. அவர் மோகன் சாருக்கு எவ்வளோ பசங்க? அவருக்கு 2 பையன். ஒரு பெரிய பையன் வந்து ஹிந்துவில் ஒர்க் பண்ணுறான். ஓகே. 2வது பையன் இஸ் இன் துபாய். அவர் 2 பேருக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. ஓ, கல்யாணம் குழந்தைகள் 2 ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் கிரேசி மோகன் அண்ணாவோட சேர்ந்து நீங்கள் ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சுட்டு, ஆமாம், அதில் முதல்ல போட்ட ட்ராமா என்ன? அலாவுதீன் 100 வாட்ஸ் பல்புன்னு பண்ணோம். இன்னைக்கு போட்டுருக்கோம் அந்த நாடகம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 18 நாடகம் எழுதி கொடுத்துருக்கான். 2வது பிளே நாங்கள் போட்டது தான் மேரேஜ் பெட்னு சொல்லணும். அதுதான் பாலச்சந்திரன் அவர்கள்
பொய்க்கால் குதிரைன்னு மோகனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே. அப்பதான் எனக்கு நடராஜன் சாரோட பழக்கமாச்சு. ஆமா. அதுக்கப்புறம் வெவ்வேறு மாது +2, மதில் மேல் மாது, மீசையானாலும் மனைவி, பேபியின் டைரி குறிப்பு, சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 18 சேட்டலைட் சாமியார் 18 நாடகம் போட்டோம். எல்லாமே சூப்பர் ஹிட்ஸ். ஆமா, ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 700-800க்கு மேல போட்டிருக்கோம். இப்போ லேட்டஸ்டா பண்ண சாக்லேட் கிருஷ்ணா வந்து 1250 ஷோ போட்டிருக்கோம். ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிச்சோம். எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஐபிஎல் டைட்டில் நீ ட்ராமா எடுக்கிறே இது ஓடாது அப்படின்னாங்க. பட் எல்லா ஐபிஎல்லையும் கடந்து வந்திருக்கோம் அந்த நாடகம். பெரிய விஷயம். ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், 500 தடவை 600 தடவை போட்டு அதே டைலாக் தானே பேசுறேன், அது ஒரு இடத்துல சோர்வு ஏற்படுத்தாதா? சரி, ஆடியன்ஸ் தான் முக்கியம். சரி, நமக்கு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ் வராங்க. அந்த ஆடியன்ஸோட சிரிக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு டானிக். ஓகே. அதுதானே குழந்தையிலேருந்து நான் வேணும்னு எதிர்பார்த்தேன். அந்த ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அவங்க கிளாப் பண்ணுறான், சிரிக்கிறான், அப்படிங்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. ஸோ அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது, எத்தனை சினிமாவில் நடித்தாலும் கிடைக்காது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டீமாக இருக்கணும். ஸோ அவங்க கூட இருக்கிறவங்க சொதப்படுறது அதெல்லாம் நடக்குமா? நிறைய நடக்கும். அதாவது பிறவிலே குருடா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு, அவன் வந்து குறைவிலே பிறடா அப்படிங்கிறான். அது சொல்லும் போது அங்க மேடையில தெரிச்சு உள்ள ஓட வேண்டியிருக்கோம். சில சமயம் ஸ்கிரீன்லாம் போட்டிருக்கோம், ஒரு லெவலுக்கு மேல சொதுப்ப ஆரம்பிச்சு ஸ்கிரீன்லாம் போட்டு திருப்பி அப்புறம் நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. நாங்க சமாளிச்சிருவோம் எப்படியும். எங்க ட்ரூப்ல வந்து ரிஹர்சல் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் நாடகம்னா எல்லாருக்கும் லிஸ்ட் கொடுத்துருவேன். மாசம் ஆரம்பத்துல நாடகத்துல யாராவது ஒருத்தர் வரல அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஃபோன் பண்ணி யாராவது ஒருத்தரை தயார் பண்ணி அந்த கேரக்டரை கொண்டு வந்துருவாங்க. அந்த 20 பேருக்குள்ள உங்க அந்த டீம் வந்து நல்ல ஃபேண்டாஸ்டிக் டீம். ஓகே. எல்லா அண்ணா தம்பி மாதிரி பழகுறவங்க எல்லாரும், ஈவன் இன்க்ளூடிங் லேடி ஆர்டிஸ்ட் சொல்றேன், அவ்வளோ நல்லா பழகுவாங்க எல்லாரும். ஸோ அதனால ஒருத்தருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிடையாது. ஒரே தலைவன் மோகன் தான். மோகன் இஸ் த லீடர் ஆஃப் த குரூப். அவர் சொல்றதை எல்லாரும் கேட்க போறோம். தட்ஸ் ஆல். ஸோ அந்த உங்களுக்கு வந்து தனியா அவரோட தம்பி நீங்க தான் ஹீரோ அந்த அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் எப்படி டிராவல் பண்றாரோ அந்த மாதிரி தான் மோகனும் டிராவல் பண்ணுவார், நானும் அப்படிதான் டிராவல் பண்ணுவேன். வி ஆல் டிராவல் டுகெதர், வெதர் இட் இஸ் அமெரிக்கா ஆர் லண்டன் ஆர் ஆஸ்திரேலியா, எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவோம். அப்படியா? வெரி குட். ஸோ வித்தியாசமான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன சார் சொல்வேன்? பெரும்பாலும் வந்து ஒய்ஃபு இவாளெல்லாம் கூட்டின்னு போவேல, இல்லை நீங்கள் தனியாக தான் போவேல? இல்லை ஒய்ஃப் எல்லாம் இன்ஃபேக்ட் இந்திய தொலைக்காட்சிகளில் ஃபர்ஸ்ட் டைம் அவள் வந்து டிவியில் பேட்டி கொடுத்துட்டு வந்திருக்கா. இது கல்யாண மாலை செய்த பாக்கியம். ஆமாம், இது வரைக்கும் எங்கேயுமே வந்தது கிடையாது. நாங்கள் எந்த வெளியூருக்கு போனாலும் நாங்கள் வந்து ஒய்ஃப் எல்லாம் யாரும் கூட்டிட்டு போறதில்லை. ஏன்னா கூட்டிட்டு போனால் எல்லாரும் கூட்டிட்டு போனோம். மோகன் மட்டும் கூட்டிட்டு வந்து, பாலாஜி மட்டும் கூட்டிட்டு வந்து அது நல்லா இருக்காது, பாரபட்சமாக இருக்கும். அதனால யாருமே கூட்டிட்டு போறதில்லை வெளியூர் போனோம். அவள் ட்ராமாலாம் இங்கே சென்னையில் நடக்கும்போது, சென்னையில் அந்த ஃபர்ஸ்ட் டே இனாகரேஷன் நடக்கும்போது ஷீ வில் கம். எல்லாருமே அப்படிதான் வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா 100வது நாள் வருவாங்க, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் விழா ஏதாவது எடுத்தா வருவாங்க. மற்றபடி யாரும் வரது கிடையாது. பிகாஸ் வி ட்ராவல் அ லாட். ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுறது இப்போ அமெரிக்கான்னு போனோம்னா 2-2.25 மாதம் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் அமெரிக்காவில். அப்போ தான் பிரேக் வேன் ஆகும். ஸோ இல்லையா? ஸோ அதனால் ஏன்னா 12 பேர் போகிறோம், 12 பேருக்கு ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்து அங்கே ஸ்டே, சாப்பாடு எல்லாம் போட்டு கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்து நம்ம அங்கே போனோம்னா அது எப்படி இல்லைன்னா பிரேக் ஆகும். ஓகே. ஸோ இவங்கெல்லாம் கூட வருதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். நீங்கள் அவருடைய ட்ராமாவில் ரொம்ப ரசித்து பார்த்த ட்ராமாங்கிறது எந்த ட்ராமா பார்த்தீங்க? குறிப்பிட்டு சொல்லணும்னா மீசையானாலும் மனைவி ரொம்ப பிடிக்கும். ஓ ஓகே. மதில் மேல் மாது ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு இந்த மாதுங்கிற பேர் எப்படி வந்தது? ஆக்சுவலாக பாலச்சந்தரோட அந்த எதிர்நீச்சல் படத்தில் வர அந்த மாது கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு 79 நாங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த கேரக்டர் பேர் வச்சான். என்ன அவனுக்கு மனசில் ஒரு ஆசைனா என்னைக்கா ஒரு நாள் பாலாஜி வந்து நாகேஷ் மாதிரியோ இல்லை மோகன் வந்து பாலச்சந்தர் மாதிரியோ வரணும்ட்டு, அதெல்லாம் நம்ம எதிரே பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் மலை. ஸோ அந்த எதிர்நீச்சல் மாது கேரக்டர் தான் உங்களுக்கு வைக்க அதுதான் வச்சாரு. பட் போக போக என்னாச்சு, ஈ ஸ்டார்டட் கீப்பிங் அந்த பேர் மாது, ஜானகி, மைத்திலி, சீனு, ராமானுஜம் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கேரக்டர்ஸாக வச்சுட்டார். ஸோ அதனால இப்போ எங்கள் நாடகத்துக்கு வரவங்களுக்கு பேர் கன்ஃபியூஷனே இருக்காது. ஹீரோனா மாது, ஹீரோ ஃப்ரெண்டுனா சீனு, சீனோட ஒய்ஃப்னா மைத்திலி, அப்பான்னா ராமானுஜம். எவ்ரிபடி நோஸ். இது ப்ராப்ளம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டா கூட இருக்கலாம், தெரியாது. ஏன்னா 6500 ஷோ ஒரே நேம்ஸ் வச்சுருந்தா பண்ணியிருக்கோம். உங்களுடைய சினிமா பிரவேசம் எப்படி நடந்தது? ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நிறைய எனக்கு சினிமா ஆஃபர் வந்தது. பட் இன்ஃபேக்ட் நடராஜன் சார் இன்வால்வ் ஆன மணல் கயிறிலே எனக்கு வந்து விஷயம் என்னை ஃபோன் பண்ணி கூட்ட நடிக்கிறதுக்கெலாம். எனக்கும் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு மேடை நாடகம் நடிகனாக வரணும்னு இருந்தே தவிர சினிமா எனக்கு ஒன்றும் பெரிய ஆப்டிடியூட் இல்லை. ஓகே. பட் மை மதர் வாஸ் டெரிபிளி அகெயின்ஸ்ட். வேண்டாம் உனக்கு சினிமா, நீ ட்ராமாவோட நிறுத்திக்கோ அப்படின்னா.
இவளுக்கும் சினிமா அவ்வளவா பிடிக்கல. ஸோ அதனால் ஐ ஸ்டக் டு ட்ராமா. நத்திங் அட் லாஸ். ஏன்னா நமக்கு என்ன வேணுமோ நம்ம ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வி ஆர் நம்பர் 1 இன் தி இண்டஸ்ட்ரி, ட்ராமா இண்டஸ்ட்ரி. அண்டு வி ஆர் சக்ஸஸ்ஃபுல், ட்ராவல்டு அ லாட், நிறைய ரசிகர்களை சம்பாதிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மேலே என்ன ஒன்று சொல்லுங்க. ஆனால் சில படங்களில் நடிச்சிருக்கேன். நடித்தேன், 2-3 படங்கள் நடித்தேன். தட் இஸ் பூவெல்லாம் கேட்டு பாருல பண்ணேன். அதுதான் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். தென் ஜெரின்னு மோகனே ஒரு காந்தன் டைரக்ட் பண்ணி மோகன் ஒரு படம் பண்ணான். அவர் மோகன் சார் அவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதும் பொழுது அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம பண்ணணும்னு தோணலையா உங்களுக்கு? நிறைய மோகன் கேட்பார் பாவம். ஒரு படம் இருக்கும்போது கேட்பாரு. அண்ட் கமல் சாரே நிறைய என்ன கேட்டிருக்காரு, நீங்கள் பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டேன்றீங்க, வாங்க அப்படிம்பாரு. பட் எனக்கு சமவசி, எனக்கு ட்ராமாங்கிறது என்னோட பிரெட் அண்ட் பட்டர் அதுதான். அண்ட் என் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்காங்க. அவங்க நாடகத்தை நம்பி இருக்காங்க. டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு எல்லாரும். நான் இதை வச்சுட்டு நான் வந்து சினிமாவுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, 2 மாதம் இல்லை 3 மாதம் இல்லைன்னா இங்கே ட்ராமா அடிபடும். பட் நான் ஆல்மோஸ்ட் 2010 வரைக்கும் மாதத்துக்கு 30 ஷோ போட்டிருந்தேன். ஓகே. இப்போ தான் சபாஸ் கம்மியாக எடுத்தோம். பட் இப்போ நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதனால் நான் ட்ராமா போரும் அப்படின்னு நான் மனசில் தீர்மானிட்டேன். மோகன் வாஸ் டூயிங். மோகன் இல்லாமல் நான் ட்ராமா போட்டிருக்கேன். பட் நான் இல்லாமல் ட்ராமா போட முடியாது. அதுதான், தட் இஸ் த ப்ராப்ளம். கரெக்ட். ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஹீரோங்கிற ஒரு சென்ட்ரல் கேரக்டராக பண்ணுறதுனால. நீங்கள் முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? ட்ரெவங்கூரில் இருந்தேன். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து லாஸ் ஆஃப் பே வர ஆரம்பிச்சது. ஓகே. ஒரு ஸ்டேஜில் நான் பேங்க்குக்கு காசு கொடுக்க வேண்டிய லெவல் வந்து ஆஃபீஸ் போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நான் என்ன பண்ணிட்டோன்னே. அப்படியே லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வா அப்படின்னு. இவளுக்கு ஃபோன் பண்ணேன், என்ன ஒன்று நீ என்ன சொல்கிறேன்னா, உங்கள் எது விருப்பமோ அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னா. அப்படியே லெட்டர் எழுதி கொடுத்து வீடு வந்துட்டேன். ஃபியூச்சர் ஆஃப் கிரேசி கிரியேஷன்ஸ் நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுக்கு எனக்கு ஒரு நல்ல பதில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வெளியில் சொல்லப்போகிறேன், இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். நடிகத்தில் சிவாஜி கணேசனே எங்கள் ட்ரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னா கூட, இல்லை சார் நீங்கள் முதல்ல எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நடிகலாம். கூட்டு குடும்பம்ங்கிறது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அதற்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருந்தது. அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி எல்லாத்துலேருந்து சமாளித்து வந்தீங்க? மாமியார்ந்து மாமியார் மாதிரியே நான் நடந்துட்டதும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. ரொம்ப ஷி வாஸ் வெரி குட் டு மீ அண்ட் ஷி வாஸ் நெவர் அ மாமியார் டு மீ. ரொம்ப ஆசையாக இருப்பா, ரொம்ப இன்னி வரைக்கும் என்கிட்ட இப்படிதான் இருந்துட்டு இருப்பான். கீதையில் டவுட்டோட தானே எதுக்கு கிருஷ்ணரை போய் கேட்குறீங்க? எங்கள் வீட்டில் முதல்ல வேலு குடி, அப்புறம் தான் காப்பி குடி. Shriram Properties presents Beyond Wedding. Life is so beautiful.